ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அவர் வாக்கு பண்ணவில்லையா? அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக உங்களை நிரப்புவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லவில்லையா? நாம் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் என்று உங்களை பார்த்து தேவன் சொல்லவில்லையா? தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் 1000, டெப்த் ஆஃப் ஹிஸ் விஸ்டம் 1000 என்ற தலைப்பில் இன்றைக்கு 18வது செய்தியை நாம் பதிவு செய்கிறோம். கர்த்தரை கருத்தாய் தேடுவது எப்படி? அநேகர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பிரதர் உங்கள் செய்தி ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது, புரிந்து கொள்ளுகிற மாதிரி இருக்கிறது. ரைட்? கர்த்தருடைய கிருபை அருமையானவர்களே, இன்றைக்கு எதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ரைட்? அப்போ ஒரு நன்மையும் குறைவுபடாதது என்பது மாத்திரமல்ல, நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக அபண்டன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாட் லெஸ் தேன் அபண்டன்ஸ். உங்கள் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டு ஓட வேண்டும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, ஆறுகளில் வெள்ளம் வரும்போது புரண்டு ஓடும். ஆண்டவருடைய இமேஜினேஷன் பாருங்க. என்னுடைய பிள்ளைகளுடைய தொழிற்சாலையில் திராட்சை ரசம் புரண்டு ஓடணும். அல்லேலூயா. ஓ, அதெல்லாம் எப்போ நடக்கும் தெரியுமா? கர்த்தரை கருத்தாய் தேடும் பொழுது. ரொம்ப ஈஸிங்க. கர்த்தரை கருத்தாக தேடுவது ஈஸி. கருத்துனா என்ன? சென்சிட்டிவாக இருக்கணும். ரைட்டியா? கொஞ்சம் அக்கறை எடுத்தால் போதுங்க. எப்போனாலும் சரி, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனாலும் சரி, ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனாலும் சரி, லிஃப்ட்டில் போனாலும் சரி, எந்த மார்க்கமாக நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் ஆண்டவருடைய வழிகள் எளிதான வழிகள். எல்லா இடத்திலேயும் கர்த்தரை தேடலாம். முதலாவது அங்கே நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வை பண்ணுவார். உன் பாதையெல்லாம் நெய்யா பொழியணுமா? எப்பவும் அவரை நினச்சிட்டே இரு. ரொம்ப கஷ்டமாங்க. எங்கேயாவது போக வேண்டியதில்லைங்க. நீங்கள் எருசலேமுக்கு போக வேண்டியதில்லை, சமுத்திரத்துக்கு போக வேண்டியதில்லை, மலைக்கு போக வேண்டியதில்லை. எங்கே போனாலும் அவரை நினச்சிட்டு இருந்தால் என்ன நடக்குமா? உன் பாதைகளை அவர் செம்மைப்படுத்துவார். உனக்கு என்ன ரோலு? எப்போவுமே அவரை நினச்சிட்டே இருக்கணும். ரைட்? ஹல்லேலூயா. அதனால தான் எனக்கு ரொம்ப கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவருடைய சுமை லகுவானது, அவருடைய வழிகள் லகுவானது. அருமையானவர்களே, கடினமான வழிகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் செய்து முடிச்சிட்டாரு. உங்களை என்னையும் சிலுவையில் அடைக்க முடியுமா? தாங்க முடியுமா? அதெல்லாம் தாங்கிக்கிட்டாரு. எதுக்கு? டு மேக் எவ்ரிதிங் சிம்பிள். He has simplified his ways. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அருமையானவர்களே, 5 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ப்ளீஸ் பி சீரியஸ் டு ஃபாலோ திஸ். தயவு செய்து சீரியஸாக இருங்க. இப்படி பரிதாபமான வாழ்க்கை வாழாதீர்கள். சரிங்களா? ஆண்டோடைய வழிகள் எப்போவுமே லகுவா. உங்கள் பாஸ்டர் என்ன சொல்லுவார்? நீ உபவாசம் பண்ணது போதாது, 40 நாள் உபவாசம் பண்ணு. நீ 400 நாள் உபவாசம் பண்ணினாலும் 4 பைசா கிடைக்கும். இந்த வழிகளை பின்பற்றுங்க. முதலாவது அவரை நினைத்து கொள்ளுங்கள். இரண்டாவது, ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஏன் உங்கள் வாழ்க்கை என்ன இருளடைஞ்சிட்டு? நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்கிறதில்லை. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் ரியலி பிலவட். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். 10 குஷ்டரோகி சொஸ்தமானா, ஒருத்தன் தான் வந்து நன்றி சொன்னான். எப்பா 10 பேரை நான் சுகமாக்குறேன்னா மற்ற 9 பேர் எங்க? நன்றி சொல்றதுக்கு நீ ஒரு ஆள் தான் வந்தியா? ரொம்ப முக்கியங்க. உங்கள் வாழ்க்கையில் இருள் இருக்கிறது என்றால் நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஆமாம், நம்ம டிசம்பர் மாதத்துக்குள்ளே நுழைய போகிறோம். கடைசி மாதம் 2025. ஒரு 30 நாட்கள் நீங்கள் நன்றி சொல்கிறதுக்கு நான் ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு அனுப்புகிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 1111. ப்ளீஸ் ஷேர் த தேங்க்ஸ் கிவிங். ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் இருக்குங்க.
காலையில் எழுந்த உடனே நன்றி சொல்லிடணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செக்குலர் வேர்ல்டில் கூட இதை ஃபாலோ பண்ணுறாங்கங்க. பெரிய ஜெயண்ட்லாம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஐயா, நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோமே, அவர் உங்களுடைய நன்றியிலே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, நன்மை பால செய்தவர்க்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. நன்றி சொல்லுங்கள். மூன்றாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், எதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லணும், 1-2 சொல்லட்டுமா? முதலாவது ஆவிக்குரிய நன்மைகள். நம்மளை ரட்சித்திருக்கிறார், வலுவாதபடி பாதுகாத்திருக்கிறார், ரைட்? அவருடைய ஆவியை நமக்குள்ளே வைச்சிருக்க. இப்படி ஒரு 10 பாயிண்ட் நான் எழுதி வைத்திருக்கிறேன், உங்களுக்கு அனுப்ப நாம் ஆயத்தமாக இருக்கிறேன். அடுத்து நம்ம சின்ன சின்ன காரியங்கள், எவ்வளோ காரியங்களுக்கு நன்றி சொல்லணுங்க. படுக்கிறோம், காலையில் நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வேலை தன்னால் நடக்குது பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய லங்ஸ் நல்லா வேலை செய்கிறது நன்றி, என்னுடைய ஹார்ட்டு நல்லா வேலை செய்கிறது நன்றி, ராத்திரி நல்லா தூங்கினேன் நன்றி, எனக்கு நல்ல ஆகாரம் தருவீங்க, தண்ணி தருவீங்க. ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy we serve. Amen. He has made everything simple. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்களேன், you should feel and enjoy the relationship with the Lord. தேவனோடு நாம் கொண்டுள்ள அந்த உறவை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. அப்படின்னா என்ன பொருள்? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எப்பா, யார் ரிலேஷன்ஷிப்பை எதுவுமே தடை செய்யாது, ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். பல முறை சொல்கிறாரு. அதை யோசிங்க, தியானிங்க. இன்னும் அவர் என்ன எழுதி தந்திருக்கிறார்? என்னுடைய உள்ளங்கையிலே நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், என்னுடைய கையிலிருந்து ஒருவனும் உன்னை பிடுங்க முடியாது, உனக்குள்ளே நான் பெரியவராக வாசம் செய்கிறேன். The one who is within me is greater than the one who is in the world. உலகத்தில் இருக்கிற அத்தனை சக்தியை விட பெரிய சக்தியாக தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே, அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? இல்லையா? அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பு மாறாதுங்கிறார் பாருங்க. பாவம் செஞ்சிட்டாங்க, புசிக்கக்கூடாத கனியை புசிச்சிட்டாங்க, ஆண்டவர் உறவை துண்டிக்கவில்லை, இவர்கள் தான் துண்டித்து கொண்டார்கள். இன்னைக்கு அநேகர் தேவ மேலே நீங்கள் சந்தேகிக்கிறீங்க. அவர் எப்படி என்ன நேசிக்க முடியும்? நான் 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணலையே, நான் வேத வாசிக்கலையே, நான் இதை செய்யலையா, இதை செய்துட்டேனே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியினால் அவரே உன்னை நீதிமானாக்கி அவருடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளையாக எடுத்திருக்கிறார. நீ எப்படி தெரியுமா? நீ சொக்க தங்கம். ஒரு மோதிரங்க, கோல்டு ரிங்குன்னு வச்சுடுங்களேன், சாக்கடையில் விழுந்துட்டு, ஐயா அது ஒன்றும் கெட்டு போகாதுங்க. இன்றைக்கி அதனுடைய விலை 1 லட்சம் ரூபாய்னா, சாக்கடைகளில் விழுந்த பிறகும் எடுத்து தொடச்சி கொடுத்தா அதே 1 லட்சம் ரூபா தான். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு தகுதியானார், இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், அவரே உனக்கு எல்லாம். அவர் தான்ப்பா உனக்கு தகுதி. உன் கிரியில் ஒரு பரிசுத்தத்தை அடைய முடியாது, 1% கூட நீ பரிசுத்தவான் ஆக முடியாது. ஆனால் நீ இப்போ 100க்கு 100 பரிசுத்தவானாக இருக்கிறார். ஏனென்றால் இயேசுவாகிய பரிசுத்தர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆலயத்தில் எப்படி எழுதி வைக்கணும் தெரியுமா? ஒரு புதுசாக ஒருத்தர் வாரான், பொதுவாக என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள்? கர்த்தர் பரிசுத்தர், எனவே நீங்களும் பரிசுத்த இருதயத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள். வசனம் என்ன சொல்லுது? 10:10, 10:14, 8:30 நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு உள்ள வரும்போது என்ன செய்யணும்? நீங்கள் பரிசுத்தவான்கள், தைரியமாக அவரை ஆராதிக்க உள்ளே வாருங்கள். எழுதி வைங்க. எத்தனை வசனம் வேணும் உனக்கு? ஹல்லேலூயா. ஐயா, கர்த்தரை கருத்தாய் தேடுகிறவர்கள் களி கூறுகிற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். ஆமேன். அப்போ நான் பார்த்தோம் பாருங்க, மூன்றாவது என்ன சொல்லி நாம் பார்த்தோம்? அவர் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு நாளும் தடை செய்ய மாட்டார் என்கிற நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆகி கொள்ள மாட்டீர்கள். முதல் பெற்றோரை போல, யூதாஸ் காரியத்தை போல. வேறு யார்? ஈவன் சவுல் ராஜா கூட அவரால் என்ன நேசிக்க முடியாதுங்க. ஆனால் கொலை செய்து விபச்சாரம் செய்தவன் என்ன சொல்கிறான்? நீர் என் மேலே பிரியமாக இருக்கிறீங்காங்க. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் அவனுக்கு பிள்ளை என்கிற ஸ்டேட்டஸே கிடையாதுங்க. ஆட்டிடையனுக்கு அவன் போடுறான், போடு, தேவரே நீர் என் மேலே பிரியமாக இருக்கிறீர். ஹல்லேலூயா.
அப்போ விசுவாசத்தில் வீரனாக இருந்தாங்க. ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு, he is my beloved, அவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஏன்? அவன் ஆண்டவருடைய உறவை சந்தேகிக்கவே இல்லை. எனவே அவனுடைய விசுவாசம் விண்ணை தொட்டு கொண்டே இருந்தது. ரைட்டுங்களா? 4வது, கர்த்தரை கருத்தாய் தேடுகிறவர்கள். ஒரு சிம்பிள் ஒரு சஜஷன் சொல்கிறேன். குறைந்தது ஒரு நாளைக்கு 30 நிமிடங்களாவது நீங்கள் என்ன செய்யணும்? அந்நிய பாஷையில் பேசுங்க. இப்பொழுது நிறைய வாய்ப்பு வந்திருக்குங்க. நீங்கள் இன்னும் ஒருவேளை நீங்கள் அந்நிய பாஷை பேச முடியல, எனக்கு வரலையா அப்படின்னு சொன்னால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அங்கிள் ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு ஸ்பீக் இன் டங்ஸ்ன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிற கலையை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளுவது எளிது. அவன் பவுல் சொல்லலாம், எல்லாரையும் பார்த்திலும் நான் அதிக நேரம் பாஷை பேசுகிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்க. உங்கள் ஜெப வேளை இன்பமயமாக மாறிவிடும். ஆமென். 5வதும் கடைசியுமாக, கர்த்தரை கருத்தாக தேடுவது எப்படி என்றால், இரவும் பகலும் வேதத்தை தியானியுங்கள். இதான் எல்லாரும் சொல்லித்தராங்களே, ஏதாவது நல்லா ஈஸியாக சொல்லுங்களேன். அதுக்கு தான் நான் உங்கள் பெரிய புதையலை வச்சுருக்கிறேன். தப்பான கண்ணாடியை போட்டு நீங்கள் வேதத்தை தியானித்தா உங்கள் விசுவாசம் கீழே போயிடும். உங்கள் கண்ணாடியை கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் அடிக்கடி புஸ்தகம் சொல்கிறேன். எது? நாவு, ரைட்டுங்களா? அப்புறம் லகுவான மாற்றம், ஆவி ஆத்துமா சரீரம், இது ஃபஸ்ட்டு லெவல். சரிங்களா? இப்படியாண்ட ஒரு 15 புஸ்தகம் இருக்குது. தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டின் சர்ச் அங்கே ஸ்டால்ஸில், புக் ஸ்டால்ஸில் கிடைக்கிது. அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு புதிய புஸ்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு, எவ்ரிடே வித் ஜீசஸ் பை ஆண்ட்ரூ ஓமக். எங்களுடைய குடும்பத்தாருடைய கண்களை திறந்தவர். உலகத்தில் 100க்கும் அதிகமான இடங்களிலே வேதாகம கல்லூரி நடத்துகிறவர். காரிஸ் பைபிள் காலேஜுங்க. அதில் நீங்கள் படிக்கலைன்னா அவங்களுக்குள்ள அந்த அஸ்திபாரம் ஆழமாக விழவே விழாதுங்க. ரொம்ப பெரிய ஃபீஸ்லாம் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் படிக்கலாம். இன்றைக்கி பல 100க்கும் அதிகமான மொழிகளிலே உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது வேதத்தை உங்களால் தியானித்து புரிந்து கொள்ள முடியாத, அது போர் அடிக்குதுன்னா இந்த புஸ்தகங்களை வாங்கி வாசிங்க. ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் கர்த்தரை கருத்தாய் தேடுவதே தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி எளிதாக்கி வைத்திருக்கிறார். இதை நீங்கள் பின்பற்றுங்கள். சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாது. ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.